Hello children, welcome to Tamil teaching channel. இன்னைக்கு நம்ம fibers to fabric third lesson second part பார்க்கலாம். Jute. Juteல இருந்து நம்ம பார்க்கணும். Jute fibers is obtained from the stem of the jute plant. It is cultivated during the rainy season. In India, jute is mainly grown in West Bengal, Bihar and Assam. The jute plant is normally harvested when it is at flowering stage. The stems of the harvested plants are immersed in water for a few days. The stems rot and fibers are separated by hand. The jute fibers நம்ம எதுல இருந்து தயாரிக்கிறோம்னா jute fibers இந்த jute plantல தான் இது பாருங்க இந்த jute plant இதுல வந்து stem இருக்குங்க இல்லையா தண்டு பகுதி இந்த தண்டு பகுதியில இருந்தா நமக்கு jute fibers கிடைக்குது. இது வந்து raining seasonல தான் பயிரிடுறாங்க. இது வெஸ்ட் பெங்கால்லையும் பீகார் அண்ட் அசாம் பகுதியில தான் இது பயிரிடுறாங்க. இது வந்து எப்பவுமே வந்து எப்போ வந்து அறுவடை பண்றாங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அதாவது பூக்கள் இது பாருங்க இங்க பூ இருக்கா இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் பொழுது இது அறுவடை பண்ணி இந்த ஜூட் பிளான்ட்டை வந்து தண்ணியில மூழ்க வைப்பாங்க. மூழ்க வச்ச உடனே இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா இது வந்து அழுகும்போது இந்த தண்டு பகுதி அழுகும்போது அப்போ வந்து அந்த அந்த தண்டு பகுதியில இருந்து அவங்க ஃபைபர்ஸை வந்து கையிலே எடுப்பாங்க. செப்பரேட் பண்றாங்க சரிங்களா. Making yarn from cotton. To make fabrics, all these fibers are converted into yarns. How it is done? அதாவது ஃபேப்ரிக்ஸ் துணியை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்னன்னா நூல் வேணும். அந்த நூல் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். ஸ்பின்னிங் காட்டன் yarn. காட்டன் நூல் வந்து ஸ்பின்னிங் மெத்தட்ல எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். You can try making cotton yarn yourself. நீங்க ஒரு yarn வந்து நீங்களாவே செஞ்சு பார்க்கலாம். Activity 4. Hold some cotton wool in one hand, pinch some cotton between the thumb and forefinger of the other hand. Now gently start pulling out the cotton. While continuously twisting the fibers, are you able to make a yarn? அப்படின்றாங்க. என்னன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கணும். கையில இந்த பக்கம் ஒரு கையில எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்தா போல பிடிச்சி இழுக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஒரு இழை வந்து நீட்டா கிடைக்கும். அந்த இழைய நம்ம நல்லா சுத்தும் பொழுது நல்ல திக்கான ஒரு நூல் கிடைக்கும். இத மாதிரி பண்றதுதான் ஸ்பின்னிங் சொல்றோம். The process of making yarn from fibers is called spinning. In this process, fibers from a mass of cotton wool are drawn out and twisted. This brings the fibers together to form a yarn. அதாவது இது மாதிரி நம்ம ஒரு நூல் பண்றதுக்கு நம்ம இதை பார்த்தோம். ஆனா வந்து ஒரு துணி தயாரிக்கணும்னா நமக்கு நிறைய நூல் தேவைப்படும். அப்ப நிறைய காட்டன் வச்சு நிறைய ட்விஸ்ட் பண்ணும்பொழுது நல்லா வந்து சுத்தி இந்த மாதிரி நிறைய நூல் தயாரிச்சு அதுக்கப்புறமே துணிகளை தயாரிக்கணும் சரிங்களா. அடுத்தது a simple device used for spinning is a hand spindle, also called tuckly. அதாவது ஒரு சின்ன நம்ம கருவியை வச்சு அதாவது சிம்பிளான ஒரு கருவி அது என்னன்னா டக்லி. அதன் மூலமா நம்ம வந்து கையிலே வந்து ஸ்பின் பண்ணலாம். இந்த மாதிரி நூல் தயாரிக்கலாம் ஸ்பின்னிங் மெத்தட்ல. Another hand operated device used for spinning is சர்க்கா. அதாவது இன்னொரு டிவைஸ் என்னதுன்னா இன்னொரு கருவி என்னன்னா சர்க்கா. இங்க இருக்க பாருங்க இதுதான் சர்க்கா. இது மாதிரி இந்த கருவியை வச்சு நம்ம நூல் தயாரிக்கலாம். Use of charkha was popularized by Mahatma Gandhi as part of the independence movement. அதாவது விடுதலை இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி வந்து இந்த சர்க்கா மிஷின் இந்த கருவியை பாப்புலர் பண்ணார். மக்கள் கிட்ட இவர் பாப்புலர் பண்ணார். He encouraged people to wear clothes made of homespun yarn termed as khadi. அதாவது வீட்டிலேயே நூற்கப்பட்ட இந்த மாதிரி நூல் சர்க்கா மிஷினை வச்சு இந்த மாதிரி நூற்கப்பட்ட நூல் என்ன சொல்றோம்னா காதின்னு சொல்றோம். அதை வந்து மக்கள் கிட்ட இவர் பாப்புலர் பண்ணார். And shunned imported cloth made in the mills of Britain. அதாவது பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி பண்ண துணிகள் எல்லாம் தவிர்த்தாங்க. To popularize and promote Khadi, the government of India constituted a body called Khadi and Village Industries Commission in 1956. அதாவது இதை வந்து பாப்புலர் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா
ஒரு பாடி அதாவது கன்ஸ்டியூட்டட்னா இந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஒரு கமிஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாப்புலர் பண்ணாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான நூலை வந்து வீட்டில் தயாரிக்கிற நூலை இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. சரிங்களா? Spinning of yarn on a large scale is done with the help of spinning machines. After spinning, yarns are used for making fabrics. அது நிறைய yarn வந்து நிறைய நூல் இந்த மாதிரி மெத்தட்ல ஸ்பின்னிங் மெத்தட்ல மிஷின்ஸ் மூலமா தயாரிச்சு அதுக்கப்புறமே துணிகளை தயாரிச்சாங்க. Yarn to fabric. There are many ways by which fabrics are made from yarns. The two main processes are weaving and knitting. அதாவது நிறைய வழிகள் இருக்கு துணிகள் தயாரிக்கிறது. ஆனா இங்க ரெண்டு மெத்தட் கொடுத்திருக்காங்க. மெயினான ரெண்டு மெத்தட். அது என்னன்னா வீவிங் அண்ட் knitting. வீவிங்னா நெசவுன்னு சொல்லுவோம். knittingனா பின்னல் முறையில துணிகளை தயாரிக்கிறது. வீவிங். In activity 2, you might have noticed that a fabric is made up of two sets of yarns arranged together. The process of arranging two sets of yarn together to make a fabric is called weaving. Let us try to view some paper stripes. அதாவது என்னன்னா இப்போ வியூவிங்ன்றது ரெண்டு yarn வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு yarn சேர்த்து துணிகளை தயாரிக்கிறது. ரெண்டு yarnனா ரெண்டு வகையான நூல்கள். ரெண்டு நூல்களை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? துணிகளை தயாரிக்கிறாங்க. அதுதான் வந்து என்னன்னா வியூவிங் சொல்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேப்பர்லயே எப்படி செய்யலாம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி. Take two sheets of paper of different colors. Cut square pieces of length and width equal to 30 cm from each sheet. Now fold both the sheets into half. On one sheet, draw lines as shown in the figure. Figure 3.12. இங்க பாருங்க. இங்க இந்த மாதிரி ரெண்டு கலர் ஆஃப் ஷீட்ஸ் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது மடிச்சுக்கணும். அது வந்து ஒயிட் கலர் வந்து கீழே இருக்கும், மேலே வந்து கலர் இருக்கும் இல்லையா? அந்த ஒயிட் கலர் தெரியுறா போல நம்ம மடிச்சுக்கணும். ரெண்டுத்தையும் மடிச்சுக்கணும். அப்புறம் வந்து and on the other as shown figure 3.12 B. இந்த பாருங்க Bலையும் இந்த Aலையும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கோடுகளை வரைஞ்சிக்கணும். Cut both the sheets along the dotted lines and then unfold. அப்புறமே என்ன பண்ணணும்? நம்ம இங்க கட் பண்ணணும். இது கட் பண்ணும் பொழுது இது மாதிரி நமக்கு தனியான இது கிடைக்கும். தனியான துண்டு துண்டான ஒரு நீல வாக்குல இந்த மாதிரி கலர் வந்து இந்த மாதிரி பாருங்க ஆரஞ்சு கலர்ல இப்படி நமக்கு தனியான ஒரு நூல் மாதிரி நீட்டா கிடைக்கும். அது என்ன பண்ணணும்னா கட் both the sheets on along இந்த dotted linesலயே கட் பண்ணணும். நம்ம view the stripes one by one through the cuts in the sheet of paper as shown in 3.12. Cல இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தனியா வெட்டி எடுத்ததை ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவா, அதாவது ஒன்று மேலேயும் கீழேயும் மேலே கீழேயும் நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு வரணும். சரிங்களா? இப்படி விட்டுட்டு வரும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது பாருங்க, ஒரு கிரீனு ஒரு ஆரஞ்சு, ஒரு கிரீனு ஒரு ஆரஞ்சு, இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழேன்ட்டு நம்ம இது மாதிரி போட்டு இது மாதிரி வரும்பொழுது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வியூவிங். Figure 3.2 D shows the pattern after viewing all the stripes. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பீஸ் ஆஃப் ஷீட்ஸ், இந்த மாதிரி ஷீட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதை வந்து இந்த கிரீன் ஷீட்ல நம்ம இது மாதிரி போக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபுல்லா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரெண்டு கலர் வச்சு ரெண்டு நூல் வச்சு இந்த மாதிரி பண்ற முறையை தான் நம்ம என்ன சொல்றோம்? வியூவிங். ஹேண்ட்லூம் வீட்டுல தறி செய்யறாங்க இல்லையா? கைத்தறி சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து ஹேண்ட்லூம். In a similar manner, two sets of yarn are woven to make a fabric. The yarns are much thinner than our paper stripes. Of course, weaving of fabric is done on looms. The looms are either hand operated or power operated. இந்த மாதிரி வீட்டுல தறிக்கிறோம் இல்லையா? தறிக்கிறது எது பேர் தான் லூம்ஸ்னா தறிக்கிறது. இந்த மாதிரி பாருங்க, இவங்க ரெண்டு நூலை வச்சு இவங்க
இந்த மாதிரி தரிப்பாங்க. இது வந்து கையிலயும் பண்ணுவாங்க, பவர் மிஷின் வச்சும் இந்த மாதிரி தரிப்பாங்க வீட்டுல செய்யறவங்க. knitting. Have you noticed how sweaters are knitted in knitting? knitting na பின்னல் முறை சொல்லுவோம் நம்ம. Is a single yarn used to make a piece of fabric. 3.4 knitting. Have you ever pulled the yarn from a torn pair of socks? What happens? A single yarn get pulled out continuously as the fabric gets unrevealed. Socks and many other clothing items are made of knitted fabrics. அதாவது knittingனா have you noticed ஸ்வெட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து பின்னல் முறையில தான் ஸ்வெட்டர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரே ஒரு நூலை வச்சு மட்டும்தான். இப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தடுக்கு வியூவிங்க்கு 2 நூல் எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ இங்க knittingக்கு ஒரு நூல் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு நூலை வச்சு ஸ்வெட்டர்ஸ் வந்து பின்னுவாங்க. இந்த மாதிரி crochet ஊசியில வச்சு இப்படி பின்னுவாங்க. used to make a piece of fabric. இந்த மாதிரி ஒரு துணி தயாரிக்கிறதுக்கு ஒரே ஒரு நூல்கண்டு வச்சு இப்படி தயாரிக்கிறாங்க. Have you ever pulled the yarn from a torn pair of socks? torn pair of socks னா இப்ப கிழிஞ்ச சாக்ஸ் இருக்குங்களா, ஒரு ஜோடி சாக்ஸ் எடுத்து பாருங்க. அதுல வந்து ஒரு நூலை எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியா இழுக்க வந்துகிட்டே இருக்கும். pulled out continuously as the fabric gets unrevealed. அதாவது முடிகிற வரைக்கும் அது அந்த இது ஃபுல்லாவே வந்து அந்த சாக்ஸ் ஒரு நூல் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரே நூல்ல அப்படியே பின்னனா போல இருக்கும். Socks and many other clothing items are made of knitted fabrics. இந்த மாதிரி நிறைய துணிகள் வந்து இந்த மாதிரி knitting பின்னல் முறையில தான் தயாரிக்கிறாங்க. knitting is done by hand and also on machines. இது கையிலயும் பண்றாங்க, மெஷின்ஸ்லயும் பண்றாங்க. Peggy wants to know if you have seen any fabrics that are made of the fibers on the outer covering of coconut. What are these fibers normally used for? அப்படி கேக்குறாங்க. என்னன்னா பெஹலி வந்து இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபைபர்ஸ் மட்டும் வச்சு பண்றாங்களா இல்ல கோகோனட் ஃபைபர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனால இப்ப பாருங்க, பெட்லாம் நம்ம தயாரிக்கும் பொழுது பெட்டுக்கு வந்து இந்த மாதிரி கோகோனட் ஃபைபர்ஸ் வச்சு பண்றாங்க. Weaving and knitting are used for making different kinds of fabric. These fabrics are used for a variety of clothing items. இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஹிஸ்டரி ஆஃப் கிளாத்திங் மெட்டீரியல். எப்படி நமக்கு மெட்டீரியல் எப்படி கிளாத்திங் மெட்டீரியல்னா நம்ம போடுற துணி எப்படி அதோட ஹிஸ்டரி வரலாறு எப்படி நமக்கு கிடைச்சது, எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். Have you ever wondered what materials people used in ancient times for clothes? It appears that in those times people used the bark and big leaves of trees or animal skins and furs to cover themselves. அதாவது அந்த காலத்துல வந்து பழங்காலத்துல என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி துணிகள் இல்லாம இருக்கும் பொழுது கண்டுபிடிக்காத பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மரப்பட்டைகள், அதாவது பார்க்குனா வந்து மரப்பட்டை, இந்த பட்டைகள்லையும் அப்புறம் பெரிய பெரிய இலைகள் இருக்குங்க இல்லையா, மரத்துல இருக்கிற இலைகள், அதுவும் அனிமல் ஸ்கின்ஸ்னா வந்து மிருகங்களுடைய தோலும், அப்புறம் வந்து முடி, ஃபர்ஸ்னா முடி, இதெல்லாம் வச்சு அவங்க தன்னைத்தானே கவர் பண்ணிக்கினாங்க. ட்ரெஸ் மாதிரி அவங்க கவர் பண்ணிக்கினாங்க. After people began to settle in agriculture communities, they learned to view ticks and grass into mats and baskets. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமே வந்து இவங்க தைக்கிற வந்து அதாவது விவசாயம் ஆரம்பிக்கும் பொழுது மக்களிடையே விவசாயம் பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரிக்ஸ்ன்னா என்னதுன்னா கிளைகள் இல்லையா, பெரிய பெரிய கிளைகள் இருக்கு இல்லையா, அதுவும் புற்கள் வந்தும் அவங்க மேட், அதாவது பாய் விரிக்கிற பாய் படுக்கிறோம் இல்லையா மேட்டு, அப்புறம் வந்து கூடைகள், இதெல்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வைன்ஸ், அனிமல் ஃப்ளீஸ் ஆர் ஹேர் வேர் twisted together in a long strands into long strands. என்னன்னா
இப்போ கொடிகள் இருக்கு இல்லையா, கொடிகள் அது வந்து இப்போ கொடிகள்னா நமக்கு இழை மாதிரி நீட்டா இருக்கும் இல்லையா, அதோட தண்டு வந்து அப்படியே லென்த்தியா வந்துட்டே இருக்கும். அதனால அந்த கொடிகள்ல இருந்தும் அனிமல் ஃபிளீஸ்னா அதோட ரோமம் இருக்கு இல்லையா, நம்ம மிருகங்களுடைய ரோமம் இல்லைன்னா முடின்னு சொல்லுவோம், அதையும் வச்சு அவங்க பெரிய பெரிய இழைகளா தயாரிச்சாங்க. These were woven into fabrics. அந்த மாதிரி இழைகளா தயாரிச்சது அவங்க துணியா வந்து தச்சாங்க. The early Indians wore fabrics made out of cotton that grew in the regions near the river Ganga. கங்கா நதிக்கரை ஓரமா என்ன பண்ணாங்கன்னா காட்டனை வந்து அவங்க பயிரிட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, முதல்ல வந்து காட்டனை வந்து கங்கா நதிக்கரை ஓரமா தான் அவங்க பயிரிட்டாங்க. Flax is also a plant that gives natural fibers. ஃப்ளாக்ஸ்னா வந்து ஆளி செடின்னு சொல்லுவோம். அந்த ஆளி செடியில இருந்தும் அவங்க வந்து இயற்கையா இந்த இழைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. In ancient Egypt, cotton as well as flax were cultivated near the river Nile and were used for making fabrics. அதாவது நைல் நதி இருக்குங்க இல்லையா, அந்த கரை ஓரமா வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ளாக்ஸ் ஆளி செடியும் காட்டனும் அவங்க பயிரிட்டு அப்புறமே அது துணியா வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. In those days, stitching was not known. அதாவது தைக்கிற முறை தெரியாத பொழுது people simply draped the fabrics around different parts of their body. அதாவது என்ன பண்ணாங்கன்னா many different ways of draping fabrics were used. அதாவது இந்த தைக்கிற முறை தெரியாத பொழுது அவங்க தன் மேல, அதாவது தாங்க உடம்பு மேலேயே அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் மாதிரி வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. With the invention of the sieving needle, அதாவது சீவிங் நீடில்னா நம்ம தைக்கிற ஊசியை வந்து இன்வென்ஷன்னா கண்டுபிடிச்ச பொழுது என்ன பண்ணாங்கன்னா people started stitching fabrics to make cloths. அப்புறம் வந்து அவங்க துணிகளை தைக்க ஆரம்பிச்சாங்க. ஊசி கண்டுபிடிச்ச பிறகு அவங்க துணிகளை தைக்க ஆரம்பிச்சாங்க. Stitched cloths have gone through many variations since this invention. அப்படி தைக்கும் பொழுது அவங்க நிறைய வகையான துணிகளை வந்து அவங்க தைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம வந்து என்ன சுடிதாரு, இப்போ வந்து நிறைய இருக்கு இல்லையா, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா, வகையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அது மாதிரி அவங்க தைக்க ஆரம்பிச்சாங்க. But is it not amazing that even today saree, dhoti, lungi or turban is used as an unstitched piece of fabric? அதாவது இப்போ கூட பாருங்க, இது மாதிரி தைக்கிற துணிகள் நமக்கு கிடைக்குது. ஆனா வந்து சாரி, இந்த தோட்டின்னா நம்ம இது இல்லையா, வேஷ்டின்னு சொல்றோம் இல்லையா, தோட்டி, லுங்கி, டர்பன், நம்ம தலப்பா கட்டுறோம் இல்லையா, தலப்பா கட்டுற அந்த துணி டவல், இதெல்லாம் வந்து தைக்காத முறையா தான் கிடைக்குது. அதாவது அந்த ஓரம்லாம் பாருங்க தைக்காம தான் இருக்கும். நம்ம வாங்கி தான் அது ஓரம் அடிச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். Just as there is a large variety in the food eaten all over our country, a large variety exists also in fabrics and clothing items. நமக்கு கண்ட்ரி ஸ்டேட்டு ஃபுட் எப்படி டிஃபர் ஆகுதோ நமக்கு மாறுபடுது, அது மாதிரி துணிகளும் மாறுபடுது. பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த இப்போ வந்து பஞ்சாபிக்காரங்க வேற மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, தமிழ்காரங்க சாரீஸ், இது மாதிரி இது மாதிரி வேஷ்டி, இது மாதிரிலாம் நமக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டு சைடில். அதுவே வந்து இந்த சிங்கு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குர்தா இந்த மாதிரி அணிவாங்க. அது மாதிரி அவங்களோட இடத்துக்கு இடம் மாறிட்டே இருக்கும். அவங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து மாறுது, உணவும் அவங்களுக்கு மாறுது. சரிங்களா, இப்போ பாருங்க, காட்டன் ரோல்ஸ், கின்னிங், ஃபைபர், ஸ்பின்னிங், யார்ன், நிட்டிங், வியூவிங், ஃபேப்ரிக். காட்டன் ரோல் வந்து நமக்கு கிடைக்குது, காட்டன் பால்ஸ்லேருந்து நம்ம காட்டன் எடுக்கிறோம். அது கின்னிங் மாதிரினா அந்த சீட்லேருந்து நம்ம காட்டனை பிரிக்கிறோம், அது வந்து ஃபைபர் கிடைக்குது, நமக்கு இழைகள் கிடைக்குது. இழைகளை வந்து ஸ்பின்னிங் முறையில் நம்ம யார்ன் நூலாக தயாரிக்கிறோம். நூலை வந்து 2 மெத்தடில் நம்ம ஃபேப்ரிக்கு துணியை தயாரிக்கிறோம். அதுதான் வந்து நிட்டிங், வீவிங். சரிங்களா, 2 மெத்தடில், பின்னல்லையும் நெசவு முறையிலையும் நம்ம துணிகளை தயாரிக்கிறோம். கீவேர்ட்ஸ்: காட்டன் உல். காட்டன் உல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, காட்டன் தான் அந்த செடியிலேருந்து எடுக்கிறது அந்த காட்டன் உல்.
நூல் அந்த பஞ்சு இருக்கு இல்லையா, காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, அதுதான் காட்டன் நூல். ஃபேப்ரிக்னா துணி, ஃபைபர்னா இழைகள், நிட்டிங்னா அந்த நம்ம வந்து பின்னல் முறையில் தயாரிக்கிறது துணி மெத்தட் இருக்கு இல்லையா, அதுதான் நிட்டிங். ஸ்பின்னிங்னா நம்ம கையிலே ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த முறையில் துணி தயாரிக்கிறது தான் ஸ்பின்னிங். வீவிங்னா நம்ம ரெண்டு துணிகளை வச்சு ரெண்டு நூல்கண்டு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், துணிகளை தயாரிப்போம், அதுதான் வீவிங். சரிங்களா? யான்னா நூல். இதுதான் கீவேர்ட்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.